எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குவாரண்டைன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பெரிய குட் ஈவினிங் எல்லாருக்கும். லைவ் இன் யோர் லிவிங் ரூம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் டான்ஸர் ருக்மணி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அவங்கள ஆட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே தம்ஸ் அப் ஸ்மைலி போடுறது தான். ஸோ அதை பார்த்து நான் கான்ஃபிடென்ட் ஆகிடுவேன். Good evening, Kavi. Hi, Siva Karthikeyan. Hi, Vijay. Santosh Kiki, hi. ஓகே, ஸோ கொஞ்சம் பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக அதாவது தம்ஸ் அப்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, வாய்ஸ் ஓகே அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஓகே தென் அப்போ நம்மளோட கெஸ்ட்டை வர வச்சிட்டு தான் வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. அதுக்கு முன்னாடி உங்கள் குவாரண்டைன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தாராளமாக யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த குவாரண்டைன் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் படிக்க தான் போகிறேன். அண்ட் ஆல்சோ ருக்மணி கிட்ட நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதையும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அகல்யா பிரியதர்ஷினி ரிப்ளை பண்ணிட்டேம்மா. மை ஃபேவரட் கேரக்டர் மணி ஹைஸ்ட் அப்படி சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ரொஃபஸர் தவிர அப்படின்னா டோக்கியோ அண்ட் ஹெல்சிங்கியோட வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்சிங்கி வந்து சூப்பராக இருந்தார். லைக் பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு ஃபன் கான்வர்சேஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பைக் ரைட் போகணும். இப்போயே பைக் ரைட் நிறைய பேர் போகிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவி சொல்லியிருக்காரு, சூப்பர். ப்ளீஸ் லைவ் வித் கதிர் ஆக்டர். கதிர் அவங்க கூட நம்ம ஆல்ரெடி கான்வர்சேஷன் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஆவலோட காத்துட்டு இருக்கிற நம்மளுடைய கெஸ்ட் நம்மள வந்து ஜாயின் பண்ண போறாங்க. வித் நோ டிலே ஐ ஆம் இன்வைட்டிங் ருக்மணி. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ so much for joining the live. Of course. So how is எப்படி it போய் going? எனக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி உங்களை மாதிரி வண்டர்ஃபுல் பீப்புளோட கான்வர்சேஷன்ல அப்படியே போயிட்டு இருக்கு. தி யூஷுவல் ரொட்டீன். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இருக்கீங்க நீங்க? நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். நான் ஓகே இருக்கிறது பெங்களூர்ல தான். ஓகே So ஆனா it's going well. But there's no எனக்கு என்ன I dance the whole day. So காலையில இருந்து I do my yoga practice, my dance, my running. And then I don't know, I choreograph. Travel கொஞ்சம் கம்மியா இருக்கு. But I don't mind it actually. ஒரு it's good. So yeah. யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஃபுல்லா பேக்டா இருப்போம். நார்மல்ல ரொட்டீன் அப்படியே காலை எழுந்ததுல இருந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஜஸ்ட் வி டோன்ட் ஹேவ் டைம் டு ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ். நமக்கு என்ன வேணும், வாட் ஆர் வி டூயிங் அப்படிங்கறது அதை ஃபிகர் அவுட் பண்றதுக்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு டைம் இருக்கிறது கிடையாது. பட் இப்போ வந்து நமக்கு வந்து பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு. சோ என்ன ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்திருக்கீங்க? என்ன உங்களை பத்தி விஷயம் கண்டுபிடிச்சீங்க? என்னென்ன தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? I think நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கலாம். But I'm not sure I want to share everything. But Okay. I think that in
when there's time to be quiet and when there's time to introspect and to think about what you're doing, it gives you perspective on ஒரு நாள் you can think, why am I doing this? What's the purpose of this? இங்கேருந்து அங்க ஓடி catching the flight, True. performing and coming back, இதுல என்ன இருக்கு? What do we get from it? How is it actually, you know, like does it have meaning? Is there something beyond that? Should we be doing something else? So adila, I think that it makes a person find a quiet time, and being alone makes a person find different things about themselves. And many True. people Well said. they're saying please use English in it. So I'll speak in English because this is a open platform. I think Okay. a lot of people, yeah. So Okay. I think it makes a person find a lot about themselves. So maybe I don't have performances now and I'm not traveling as much, but even despite that, I think that I'm able to dance more. I'm able to spend time finding nuance in my dance. I practice a lot of the basics. I Okay. spend time I'm spending a lot of time working on talam, on music. I'm trying to strengthen my weak points, and I think that I think some quiet time allows you that time to do some of those things. I'm also reading a lot, which is great. Yeah. ஓகே ஓகே. டான்ஸ் பத்தி வந்து நீங்க வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணது நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. அண்ட் we know you are a great dancer. உங்களுடைய லவ் ஃபார் டான்ஸ் இஸ் ஆல்சோ we have been watching. So that's so great. அண்ட் அந்த டான்ஸ் பத்தி அப்படின்னும் போது ரீசெண்டா we saw your Instagram post and we found a picture you posted that was very long time ago. ஒரு 11-12 years நீங்க இருக்கும்போது இந்த பிக்சர் வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அதுலயே வந்து நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோ மாதிரி தான் இருந்தீங்க டான்ஸ்ல. ஆக்சுவலி என்ன வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிறீங்க? இல்ல, I didn't hear you properly. The video கொஞ்சம் pause ஆச்சு. Just say it again. அதுலயே இல்ல ரீசெண்டா நம்ம வந்து ஒரு போட்டோ பார்த்தோம், நீங்க வந்து போட்டிருந்தீங்க. அதுலயே ஆல்மோஸ்ட் நீங்க வந்து நிறைய பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது அந்த ஒரு அந்த போட்டோல. சோ எத்தனை வயசுல இருந்து நீங்க டான்ஸ் கத்துக்கிட்டீங்க, அது பத்தி சொல்லுங்க. So I think that when I was so young, I don't think I had any experience. ஒரு 2-3 performance கொடுத்தாக்கா doesn't mean you're experienced at all. Okay. It doesn't mean anything at all by dancing 2-3 performances. Many times we say Arangetram is a very big thing. We are doing Arangetram and Arangetram is done. But an Arangetram is also only the beginning. It's like your or SSLC or 10th standard or your 12th standard is just finished. An Arangetram is just your beginning of your dance journey. It's not the end. So on the photo, I don't think I've even done my Arangetram yet. So I must have been younger. Okay. I must have been 11. Yeah, I must have been 11 or 12 or younger than that. I don't know when. Okay. But Okay. I think that very often nowadays we make our goals, especially younger children and all that. Recently, I was talking to a little girl who was very disappointed that they couldn't have a performance. And what happens is if you are putting all your hopes on a performance, right? It doesn't work out as well. It's important to dance and then perform when you need to. So sweet. And இது வந்து யாராவது சொல்லி டான்ஸ் ஆடு உனக்கு நல்லா வருது அப்படி சொல்லி கத்துக்கிட்டதா, அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணதா, இல்ல உங்களோட மனசுக்கே வந்து somehow you got it, I just wanted to do it அப்படின்ற ஒரு ஃபீல்ல டிஸ்கவர் பண்ணி வந்ததா? How did it happen? I think that my mother used to dance, so but she danced as a hobby. So I went to dance class because of her, and I continue to go because of her support. And so yeah, I think that's basically it. So nobody forced me. I wanted to go on my own. Yeah.
ஓகே. அண்ட் எத்தனை ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸ் வந்து நீங்க ஆடுவீங்க? One. I do Bharatanatyam. அப்படியா? வேற ஏதாவது கத்துக்கணும் ஆசை இருக்கு அப்படின்னா என்ன ஒரு ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்? I think I know I can say that I'm at least proficient in one form. It doesn't mean that I haven't learned or haven't experienced other forms, but I can't say I know them and that I'm thing. Now, I've done ballet for more than 15 years, but I'm not a ballerina. So I'm not a ballerina. I don't perform. I don't choreograph in ballet. So I don't think of myself as a ballet dancer. I'm not a modern dancer. I went to college for modern. I studied at the Boston Conservatory, but I didn't work in a modern company. So I don't think I'm a modern dancer. I mean, I can do those forms for fun. I go to class, I dance it myself. But the only form that I believe I can speak in or communicate in is Bharatanatyam. சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி how does that feel? அந்த 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 இமோஷன் வந்து if you can describe அத பத்தி சொல்லுங்கன்னா, ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், கோவில்லயா இருக்கட்டும், எங்க வேணாலும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆடும்போது அது எப்படி இருக்கும்? I think that on stage, whenever you are at a moment where you are going to share your art with a large number of people, there is definitely something that I don't know how to feel. There's a sort of joy and there is a kind of happiness, I think, that you experience before you share your art. And I think while you are dancing, you are no longer aware of what it is. You can't be. I don't think I'm aware of the audience or aware of anything else. I'm aware of the lights and the music and the rhythm, but I don't think that I can be aware of anything else and dance properly. The moment I finish dancing, then again I'm aware of the audience and their experience, and obviously it makes me very happy to know how they experienced my dance, or if they liked it, or if they didn't, or if they enjoyed it. Yeah. So technically you're on your own world. I think you have to be left. If you're dancing, otherwise there's no other way. Dancing, ஆமா. If you're நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்துச்சு நம்ம கான்ஷியஸா இருந்து அவ இது சொல்லுவா அது சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருந்தாக்கா you can't dance. You just be very self-aware. You'll be self-conscious. You can't dance and perform if you are worried about how you look or how you're dancing or anything like that. Yeah. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி வந்து வயிற்றுல அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும். யூ கெட் தட் நர்வஸ்னஸ். அந்த மாதிரி அது எப்போதுமே அந்த ஒரு பயம் வந்து அது இருக்குமா, இல்லனா ஓவர் த டைம் அது வந்து காட் யூஸ்ட் இட் அப்படியா? I mean, I definitely used to have butterflies when I was younger, a lot more. I remember the feeling, and I remember having a lot of fear and like this kind of wondering what is going to happen, or I don't know, like you're very scared when you're a kid. And I remember having it all the time, every single time that I got on stage. But I think there is a certain point where you've done your best and you just can't be bothered anymore. So I know I've done my best. I know I've practiced my best. And when I have practiced my best and I have put my best effort, I don't think I feel those butterflies. Because I don't really care, because it's about my relationship with my dance and my art, and about the few people who feel what they can feel when they watch my performance. It's no longer about do they approve of what I'm doing? Is it fine? Do they like it? Do they not like it?
it doesn't matter as much as what matters is how honest I am in what I've created, and if what I've created has meaning to me, and I feel that then at that time it might have meaning to someone else. And if it doesn't Kandipa. have meaning and they don't feel something, they don't. I lost you for a second. And if it doesn't have Okay. meaning and if they don't feel something, if they don't like it, I can worry about it after I finish dancing. But then dance is a form of expressing yourself, Ilya. You just express yourself and you just Hello? connect to people. Can you அப்படியே see me கேக்குதா? or not? I'm not sure. I can see you. I can see you. I think it's I can Paul. see you. Oh my god. ஓகே ஸோ சம் டெக்னிக்கல் எரர் நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்லைன்னா அது லைஃப்க்கே வந்து மரியாதை கிடையாது. ஸோ எஸ் ஐ அகெயின் ஜாயின் ஹர். ஸோ வில் கெட் பேக் டு ஹர். வெயிட்டிங். நம்ம we'll just add her. Yeah, you're back. Yeah, he got Things are cut fine, off. right? Yeah, it's fine. I think some network issue. Yeah. அதெல்லாம் இல்லைன்னா வந்து இன்ஸ்டா லைவ்க்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த மாதிரி எவ்ரிடே we used to face these things, so need not to worry. So yes. So I was about to ask, அதான் டான்ஸ் அப்படிங்கறதே வந்து நம்மள we just express ourselves இல்லையா டான்ஸ்ல, and we just connect to people. அப்படிங்கும்போது அந்த அந்த அப்ளாஸா இருக்கட்டும், the compliments you receive ஆ இருக்கட்டும், that also means a lot to you, and அதுவும் வந்து that makes you run as well இல்லையா? அப்படி இருக்கும்போது best compliment received அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? I think whenever what makes me feel happy after a performance is when someone says, "You made me cry. You made me think about something. I thought of my child. I thought of my mom. I was really moved. I laughed that whole time." So when someone is moved or they experience something by watching, that's always the best compliment. When they come to me and say, after I worked really hard for a performance and after I performed, if they come to me and say, "Oh my God, you look so pretty," I just want to kill myself. So it's literally the worst compliment to get after a performance, because I think that you want people to appreciate or see what you have danced for. So I think that the best compliment is when someone feels something and they come and share that with you. Yeah. Okay. So if you're like நீங்க வந்து ஒரு ஆர்ட்ட லவ் பண்ணி பண்ணும்போது you tend to contribute something to it இல்லையா? So what are your contribution to your art? Personally, I think that I respect my art very much. I practice very hard. I try not to do things that I don't know. I don't profess to know things that I don't have experience in. I learn constantly. I study. I learn. I'm always trying to learn more about my art. So I think that in some ways my contribution would be the honesty with which I create my art, which is one. The second thing would be that
I teach wholeheartedly. I know that I invest in my students without holding anything back. I genuinely care for them. I love them very much. I'm happy when they dance well. I'm sad when they don't dance well. I try not to be. But I think that um, in some ways, to me, I think I contribute by sharing everything that I know without holding anything back. Yeah. Um, in terms of a larger community, and very like to say something tangible, in our art space we try to host a lot of other people and performers, and we invite a lot of lecturers, dancers, and we host a lot of workshops every month. Obviously now because of this we can't do it, but I Yeah. think that I try to make art accessible to the community, and I try to facilitate that in whatever way possible for me. Yeah. Great. Actually, அந்த நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை sharing is like the great contribution you can give to your art, I guess. So Yeah. happy that you're doing it. And டான்ஸ் பத்தி பேசினா இன்னும் நிறைய நம்ம பேசிட்டே இருக்கலாம், பட் இன்னும் எங்களுக்கு உங்களுடைய அதர் திங்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். So Sure. தமிழ் debut, how did it happen? பொம்மலாட்டம். நான் ஆக்சுவலா நான் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்தேன், and I was Okay. in dance school. Second year college, and I think it was 2006 or something like that. 2006 or 2007, something. I was in second year, maybe first year, second year of college, and then Okay. now summer holidays I'd come home, and I used to do a lot of ads, TV commercials, and I don't know, some Okay. lip car ad, and all these random ads, some Fiat Palio, all these, because it used to be great pocket money at the time. So the ads then this Bharati sir he called, and he had seen some photo of mine for some ad shoot or something that I'd done, and he wanted me to come and screen test. So he called and he tested me, and then he wanted me to play this role. And I was in two minds, because I wanted to go back to the school. I wasn't sure I wanted to be here longer, and so I was really thinking, should I not? But then my parents told me, like, he's a very well-known director, and you should think about it because it'll be very nice. So I think then when I heard the script and I heard the story, I found it very, very interesting. And obviously sir is a legend. So yeah, that's how it happened the first time. Without my, I don't know, I was not intending it. It happened on its own. Yeah. Okay, but how was it working with Bharati Raja sir? It was a great learning experience, because he's very impulsive. If he sees something that he feels fits in, he'll stop, and then he just makes us go for it. And dialogues also, I think a large portion, because Nana Patekar sir was also there. I didn't have many dialogues, but a lot of it came from improvising. It wasn't like everything was directed and set. Sometimes we would let the camera run, and I would just play my part. I remember even that sequence. There's one scene where I'm inside the caravan. We shot it all at once, because I just did the whole scene at once. So, which was great, because I'm more. I think I've worked a lot more with theatre before that. So it's easier for me if there's an intention set, and it's harder for me when a direct instruction is given. And I think Bharati sir was very accommodative of that, and it was the first time I was doing anything. So I don't know, it takes a lot to maneuver these actors and make us do the right thing. So
Yeah, it was a great learning experience. Yeah. அடுத்ததா பாத்தீங்கன்னா கனா காண்கிறேன் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீச் அண்ட் இப்போ வரைக்கும் அதோட ஃபேன் பேஸ் வந்து அப்படியே இருக்கு. பீப்புள் ஜஸ்ட் லவ் த சாங். Yeah. அண்ட் நீங்க All வந்து அந்த credit. பாட்டு கேட்க ஆ Tell me, சொல்லுங்க tell me. சொல்லுங்க. No, I said all credit to Shobhi Master. Yeah. பட் அதான் நீங்க அந்த பாட்டு கேட்ட உடனே வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஸ்ட்ரைக் யூர் மைண்ட்? I don't know that. I think that's the first. I feel at home when I'm dancing, so I feel comfortable. And when you have a good choreographer, it's amazing to work with them. So I think that was one of the. That's only the second movie I did, so I hadn't done many things before that. So I think that it was a great experience for me to learn how to dance in a movie. I learned that it's very different from being on stage, and yeah, and there were hundreds of dancers. The sets were big. I mean, everything was so larger than life, which is so different from being. என்ன மாதிரியான பிரப் நீங்களே உங்களுக்குள்ள வந்துட்டு பண்ணிக்கிட்டீங்க? ஓகே, கண்டிப்பா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த இதுலலாம் நம்ம வந்து கொஞ்சம் we should get prepared அப்படின்ற மாதிரி. எதுக்கு? I didn't understand. அந்த சாங்க்கு முன்னாடி how did you prepare yourself? இது நம்ம வந்து ஃபோக்கஸ்ல வச்சுக்கணும், இதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. Nothing like that. I was on set. They would teach me the steps and I would dance. Simple. Yeah, it was on the set. I mean, I learned all the steps on the set. As we were going to take Munadi, they would teach me the steps and I would dance. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா அந்த பாட்டு சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா அந்த பாட்டு கேட்கும் போது உங்க மைண்ட் எப்படி இருந்தது? அது எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க? Whenever is the sound okay now? I mean, people are complaining about the sound, but there is no sound here. Is it your headphones? No, my headphones battery is dead long time back, so I was just wearing it. Oh, இப்போ sound is okay இல்ல? No னு சொல்றாங்க. Sound is not okay. I don't know what to do. I mean, now is it fine? I don't know what else to do. கேக்குதா? ஓகேவா? Is that fine? Is it audible? Yeah, I think it's okay. Nobody is responding. Enna கேட்டீங்க? You asked me something. You said like yeah, I forgot. One sec, I just said about my fan. Sure. I see. That should have created some problem. Okay, so like நான் என்ன கேட்டேன்னா அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகி VS audience just loved it. When I listen to it again, how do I feel? ரொம்ப வருஷம் கழிச்சு. So I think that whenever I hear it, automatically I remember the steps, and it's because it's very hard for me to forget association of movement and music. So I think images of the song, of the dancing, everything comes back to me when I listen to the song. சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா கோச்சடையான். அந்த படமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி, டிஃப்ரெண்டான அப்ரோச், டிஃப்ரெண்ட் டெக்னிக் வாஸ் யூஸ்ட். அண்ட் நீங்க எப்படி அந்த படத்துக்குள்ள வந்தீங்க? அந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல வந்து how did you place yourself? And it was just by chance again. I got a call and they wanted to go. It wasn't something so different. In Nana, it was a very short shoot, less than a week for me. Oh, okay. It didn't work like a normal film.
because everything was taken in that the studio where Motion capture. Yeah, so motion capture studio. So there were cameras all around. So Nailame, I had to do it only once. I didn't have to. இப்போ யூஸ்வலா இருந்தாக்கா ஃபர்ஸ்ட் டேக்கு செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்கு அப்புறமா லைட் சரியாம இருக்கு then I have to retake it and then so it becomes a longer process but அங்கே I think we did once maximum twice each scene அவ்வளவுதான் because it captures it on all sides and there's no lighting makeup all these problems are not there so it went much faster for us. But I'm sure the post-production work was a lot more than now. ரஜினி சார் கூட இருந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருந்தா இல்ல ஏதாவது ஸ்பெஷலா மறக்கவே முடியாது கண்டிப்பா அப்படின்னா அதை ரீகலெக்ட் பண்ணி எங்களுக்காக சொல்ல முடியுமா? It was such a short time that I was there, so we didn't have much interaction. But I do remember the first time I saw him was we came into the hotel and we checked in, and the next morning I came down in the elevator, and sir, he was wearing his it was cold up close, so he was wearing his monkey cap and a jacket and everything, and I didn't even recognize him for a second. Okay. And then I came down and I stood and I was looking, and then I was like, oh sir, hello, nice to meet you. And he was so warm and so down to earth and sweet. So I mean, it's a privilege to work with. I don't know. I think a lot of people wait their whole lifetimes to work, but I think it just happened by chance, and I'm very glad to have been a part of it. Yeah. And அடுத்தது பாத்தீங்கன்னா காற்று வெளியிடை ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க வந்திருந்தீங்க. So we were happy to see you on screen again. So மணி சாரோட கால் எப்போ வந்தது? இதுக்கு முன்னாடி ஏதாவது அவருடைய படம் ஒர்க் பண்ண வேண்டி அதுதான் ஒர்க் பண்ண முடியாம போச்சா? Actually, I think sir had called me to do something in one of his previous movies. But I think because of some other things, it didn't happen. So Thirupi, they reached out to me for Kaatru Venide, and I don't think I have to even think twice. Fortunately, the people I've worked with so far, I've not had to think twice about working with them or not. So because it's not in my control, I'm not some big person to decide to work or not to work. I'm happy that they even thought of me and they called me. Yeah. So, so I was just happy to be a part of it, and it was really nice working. Beautiful team, very nice ADs, and they work like a family, which is very, very nice. Super. And படங்கள் தாண்டி உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி நாங்க இப்ப கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். So உங்களுடைய கல்யாணம் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜா? I'm not going to say anything about my personal life. I am married. My husband is Rohan. Okay. Yeah. So அது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜாங்கிறதெல்லாம் நீங்க எங்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டீங்களா? No, I'm not going to say anything. ஓகே ஓகே. பட் அவர் எப்படியாப்பட்ட உங்களுடைய ஃபேனா? உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாரு? எப்படி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு? I think it's important to have a supportive family when you're an artist, and because what it means is that you're not available physically for a large portion of time because of how much you travel, and mentally because you're so obsessed with your dance, you're obsessed with your music, whatever kind of artist you are. I think that art has a tendency to consume you completely. So I think because of that, it's important to have an understanding. And fortunately, I have one. So I'm glad. So sweet. And wife-ஆ ஜெனரலா நீங்க உங்களை பிளேஸ் பண்ணி சொல்லலாம், இல்லனா ஜெனரலா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வைஃப்க்கு? I don't say specifically as a wife or a husband. I think that as a spouse,
it's important to be answerable to the other person. It's important to also know that you're in this for you, not for the other person, right? If I do something um, for my husband, or my husband does something for me, uh, I can't think of it as doing something for someone else. I do it because it also makes me happy, right? Okay. So கண்டிப்பா. um, if we think of it like that, I think we live more harmoniously and we live happily, I guess. So sweet. யார் அதிக சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க? You or your husband? I think me. அப்படியா? Oh. Super, super, super. Nice to know good things about your personal life as well. Coming back, திருப்பியும் நாங்க உங்களை தமிழ் படங்கள்ல பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்ன பிளான்ஸ்? I don't have plans. We have to check if any of the directors have plans and if they want me in anything else. Okay. So it's very difficult to ask an actor, right, what plans. We don't control the system. We don't. Yeah, I can want to act, but someone has to call me. கண்டிப்பா. Yeah. So I think it depends on what. I think how people see me, or if they want me in something, or like that. I love to act, but it very much depends for me on how much time I take away from dancing. That's also true, because my life is consumed by dance. Yeah. இத பார்த்து யாரெல்லாம் வந்து like people who follow you, people who love you, they just gonna be so happy that you are like okay to act அப்படிங்கும்போது கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். So please எங்களுக்காக வந்து திருப்பியும் நடிக்க வந்துருங்க. Yeah, definitely. I love to act. Happy. கண்டிப்பா நீங்க தமிழ் படங்களும் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடைப்பட்ட காலத்துல, இல்லையா? I watch, but to be honest, I don't watch too many movies at all. Oh, I'm always okay. dancing. Okay. படம் பத்தி கேட்டாலே I probably won't know much. But recent-ஆ ஏதாவது ஒரு படம், be it any language, தமிழ் or any language, ரொம்ப பார்த்து ரொம்ப பிடிச்சு இன்ஸ்பயர் பண்ண படம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? I watched Batman. என்னது? Batman. Oh, okay. Batman நினைச்சிட்டேன். Batman ஆல்ரெடி. Batman இல்ல, Batman. Batman. Okay. தமிழ்ல ஏதாவது? I think it was really nice. Story was nice and I really enjoyed it. தமிழ்ல ஏதாவது ஒண்ணு? தமிழ்ல இப்போ லாக்டவுன் I haven't seen anything recently. புரியல, sorry. I lost you some for a minute. Once the lockdown started, I have not watched it. அப்படியா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்துட்டு they say நான் binge watch பண்ணிட்டு இருக்கேன். I just only watch movies OTT platformsல தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய கேட்டோம். So this is something different. Yeah, no, I haven't been. I watch something for short times in the evening, but whatever it's the news, sometimes it's some TV show on Netflix I watch, and avladha. Okay. So it was so lovely talking to you. டான்ஸ் பத்தி நீங்க பேசும்போது சரி, ஆக்டிங் பத்தி பேசும்போது சரி, எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியை வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. It was very clear in whatever you wanted to do or whatever you're doing. So happy to see you like this. எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. அண்ட் எல்லா ஃபியூச்சர் என்டிவர்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. Really nice to talk to you. Thank you. Take care, everyone. Stay safe, and let's hope for the best. கண்டிப்பா. Thank you so much. Bye. So yes, அவங்க எவ்வளவு தூரம் டான்ஸ் லவ் பண்றாங்க அப்படின்றது அவங்களுடைய கான்வர்சேஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்க. வித் திஸ் நோட் நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். டாடா.